உங்க வீட்ல வைஃபைல 5 ஃபோன், 2 லேப்டாப், ஒரு ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணியிருக்கோம் வச்சுப்போம். எல்லா டிவைசஸ்க்கும் தனித்தனி பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குமான்னா இருக்காது. அப்படின்னா எல்லா டிவைசஸும் எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுது, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நெட். இந்த கான்செப்ட் நேம் தான் NAT. NAT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஒரு ஐபி அட்ரஸை இன்னொரு ஐபி அட்ரஸா மாத்துற ப்ராசஸ் தான் NAT. இதை யூஸ் பண்ணி பிரைவேட் ஐபி அட்ரஸை பப்ளிக் ஐபி அட்ரஸா மாத்தலாம். இந்த NAT கான்செப்ட் மேக்ஸிமம் ரவுட்டர்ல தான் ஒர்க் ஆகும். சரி, NATனு ஒன்று ஏன் யூஸ் பண்ணணும்? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். உங்க வீட்டில் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் டிவி, டேப்லெட், சிசிடிவி கேமரா எல்லாமே வைஃபைல கனெக்ட் ஆகியிருக்கு. ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு பிரைவேட் ஐபி அசைன் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் 192.168.1.10, 11, 12. இந்த ஐபி அட்ரஸை இன்டர்நெட்ல யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது பிரைவேட் ஐபி அட்ரஸ். இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வேணும். பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஐபினா என்னன்னு தெரியலனா பரவாயில்ல, வீடியோ லிங்க் கார்டுல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஐஎஸ்பி ஒரு கனெக்ஷனுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் கொடுப்பாங்க. அப்படின்னா எல்லா டிவைசஸும் அந்த ஒரே பப்ளிக் ஐபியை வச்சு எப்படி இன்டர்நெட் யூஸ் பண்றது? இந்த ப்ராப்ளமை NAT ஹேண்டில் பண்ணுது. ரவுட்டர் 192.168.1.10 அந்த பிரைவேட் ஐபியை 103.25.120.10 என்ற பப்ளிக் ஐபியா மாத்தி இன்டர்நெட்டுக்கு அனுப்பும். ரிப்ளை திரும்ப வந்ததும் ரவுட்டர் NAT டேபிளை யூஸ் பண்ணி சரியான டிவைஸ்க்கு அந்த ரிப்ளையை அனுப்பும். இப்படிதான் NAT ஒர்க் ஆகுது. இப்ப NATோட டைப்ஸை பத்தி பார்க்கலாம். 1. ஸ்டாட்டிக் NAT. இதை யூஸ் பண்ணி ஒரு பிரைவேட் ஐபிக்கு ஒரே பப்ளிக் ஐபின்னு செட் பண்ண முடியும். அதாவது 1-to-1 மேப்பிங் சர்வர்ஸ்ல யூஸ் ஆகுது. 2. டைனமிக் NAT. இதை யூஸ் பண்ணி குரூப் ஆஃப் பப்ளிக் ஐபில இருந்து டெம்பரரியா டைனமிக்கா பப்ளிக் ஐபி அசைன் ஆகும். 3. PAT, போர்ட் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இதை NAT ஓவர்லோட்னு சொல்லுவாங்க. ஒரே பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ணி பல டிவைசஸ்க்கு போர்ட் நம்பர்ஸ் மூலம் இன்டர்நெட்டை ஷேர் பண்ணும். நெக்ஸ்ட் வீடியோல NAT டைப்ஸை பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் அண்ட் CCNA பத்தி லேர்ன் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ ஃபர்ஸ்டா உங்களை ரீச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நெட்வொர்க் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.